வாழத் தெரியாத ராஜீவ். எங்களால் இனிமேலெல்லாம் அமைதியாக பேசாமல் இருக்க முடியாது. பொறுமை போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா, பிரேத பரிசோதனைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் அப்புறம் சுடுகாட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிற இந்த சவம் 10வது சவம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது? இது சுதாகரன் என்பவர்களின் வார்த்தைகள். சுதாகரனின் மனைவி கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஊர்காட்டிரி பஞ்சாயத்தில் வார்டு உறுப்பினர். ஆகையால் சுதாகரன் அந்த பஞ்சாயத்தில் மிகவும் இன்றியமையாத ஒரு நபர். சிற்றுந்தை நிறுத்தி இறந்து போன ராஜீவின் வீட்டிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது, அங்கு இருந்த ஒரு மளிகை கடைக்காரர் சுதாகரனை கைகாட்டி விட்டார். சுதாகரன் அப்போது அருகில் இருந்த ஒரு தேநீர் கடையில் கட்டன் சாயா என்று கேரளாவில் சொல்லப்படும் பால் கலக்காத தேநீர் குடித்து கொண்டிருந்தார். நாங்கள் ராஜீவ் என்ற வார்த்தையை உச்சரித்த உடனேயே அவர் கொந்தளித்து, ஆமாம், நீங்கள்லாம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க? செத்த பாடி கிடைக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்களால் காத்து கிடக்க முடியுமா? எதுக்காக நீங்கள்லாம் கஷ்டப்படணும்? நாங்கள் தான் கையால் ஆகாதவங்க. இந்த மாதிரி மோசமான கொடுமைக்கெல்லாம் துணை போய் கஷ்டப்படணும்னு விதி. எதுக்குமே உபயோகம் இல்லாமல் பிறந்திருக்கோம். இது மாதிரி செத்துப்போன சவங்களை முதுவாங்குடியிருப்பிலிருந்து இந்த தாலுகா ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு வரணும்னு எங்கள் விதி. நாங்கள் பிரேத பரிசோதனை செய்கிற டாக்டர்களுக்கும் அப்புறம் இந்த பிரேதங்களை ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய் திரும்ப கொண்டு வர்ற அந்த ஆளுங்களுக்கும் லஞ்சம் கொடுக்க பணம் புரட்டணும். அப்புறம் இந்த பாடிகளை கொண்டு போய் அடக்கம் செய்யணும். ஆனால் நாங்கள் இப்போ முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்வதையெல்லாம் அமைதியாகவும் அதிசயத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவரது கோபம் நியாயம் என்பதால். ஆனால் எதற்காக எங்களிடம் இப்படி கோபப்பட வேண்டும் என்பது மட்டும் எங்களுக்கு புரியவில்லை. அவர் சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் ஆரம்பித்தார். அதனால் நீங்கள் இனிமேல் சாமர்த்தியமாக எங்களை ஏமாற்ற முடியாது. இந்த பையனுக்காக நாங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் எங்களுக்கு வந்தாகணும். ஆமாம், இந்த ஆதிவாசி பையனை புதைக்கிறதுக்கு ஆகிற செலவெல்லாம் கிடைக்கிறதுக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் என்று கொந்தளித்த போதுதான் தெரிந்தது அவர் எங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்று. உடனே அவரிடம், நீங்கள் நினைப்பது போன்று நாங்கள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள் அல்ல என்றும், ராஜீவ் படித்து வந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் என்றும் சொன்னதும் அதிர்ந்தே விட்டார். அவர் மனம் மிகவும் கலவரப்பட்டு விட்டது. அந்த நிமிடத்திலிருந்து எங்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். நாங்கள் காத்திருக்கிறோம் என்றோம். அங்கு பதட்ட நிலை இருந்ததை அறிய முடிந்தது. ஒருபுறம் ராஜீவின் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆதிவாசி மக்கள் கூடி ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். தற்கொலையா கொலையா என்றும் பேச்சு அடிபட்டு கொண்டிருந்தது. போலீசார் மறுபுறம் சுதாகரனிடம் பேசிக்கொண்டும் கையெழுத்து வாங்கி கொண்டும், செய்தி அறிந்து வந்த பத்திரிகையாளர்கள் சிலரிடம் அவர்களது கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டும் என்று ஒரு விதமான பதட்ட நிலை அங்கு நிலவியது. 2 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு ராஜீவின் பாடி வந்துவிட்டது என்று சுதாகரனுக்கு சொல்லப்பட்டதும், கூடியிருந்த மக்களில் சிலர் அதனை எடுத்துக்கொண்டு மலைக்கு மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தேவையான அறிவுரை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டு, அரை மணி நேரம் மேலும் அதன் தொடர்பான சில விவகாரங்களை பார்த்துவிட்டு சுதாகரன் எங்களிடம் வந்து, இனி ராஜீவின் வீட்டிற்கு போகலாம் என்றார்.
செங்குத்தான மலை மேலிருந்த ராஜீவின் வீட்டிற்கு வழிகாட்ட எங்களுடன் அவர் வரவும் செய்தார். வழியில் வரும்போது தன்னுடைய முட்டாள்தனமான பேச்சிற்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வந்தார். ராஜீவின் வீட்டை அடைய 30 நிமிடங்கள் ஆனது. இந்த மயிலாடி குடியிருப்பு நான் இதுவரை பார்த்த ஆதிவாசி குடியிருப்புகளில் இருந்து சற்று வித்தியாசமாக இருந்தது. ராஜீவின் வீட்டிற்கு அருகில் எந்த வீடுமே தென்படவில்லை. அருகில் என்பது தோராயமாக 200 மீட்டர் தள்ளித்தான் இருந்தது. ராஜீவின் உடல் தூக்குப்படுக்கையிலேதான் இருந்தது. மலை அடிவாரத்திலிருந்து இந்த உடலை மலை மேல் கொண்டு வருவதற்கு அதை சுமந்து வந்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று எண்ணி மலைத்தோம். ராஜீவின் முகத்தை பார்த்ததும் எனக்கு அவன் 8ஆம் வகுப்பு இ பிரிவில் கடைசி விசுப்பலகையில் உட்கார்ந்திருந்த காட்சி நினைவுக்கு வந்தது. நான் அவனுக்கு பாடம் நடத்தவில்லை என்றாலும் சீருடை மற்றும் பேருந்தில் செல்வதற்கான கட்டணங்களை பெறுவதற்காக அவனுடைய வகுப்பறைக்கு பல முறை சென்றிருக்கிறேன். எனக்கு நன்றாக எல்லாம் நினைவுக்கு வருகிறது. அவன் நல்ல ஆரோக்கியமான பையனாக இருந்தான். ஆனால் இங்கு அவன் வீட்டில் அவன் அம்மாவும் அவனுடைய 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் மிகவும் நலிந்திருந்தார்கள். அவர்களுடைய பெரிய கண்களில் வருத்தத்தை விட பயமே மிகுதியாக இருந்தது. இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள மொத்தமே 15 பேர்தான் கூடியிருந்தனர். யாரோ ஒருவர் வந்து சுதாகரனிடம் சவக்குழி தோண்டியாகிவிட்டதாக கூறினார். சுதாகரன் ராஜீவின் அம்மாவிடம் வேறு ஏதாவது சடங்குகள் செய்வதற்குள்ளதா என்று கேட்டதற்கு எதுவும் இல்லை என்று அவர் கூறிவிட்டார். அவர் ராஜீவின் அம்மாவை சிறிது தண்ணீராவது அவன் வாயில் ஊற்றும்படி சொன்னதற்கு அதுவும் தேவையில்லை என்று சொன்னார். பின்னர் சுதாகரனும் அவருடைய நண்பர்களும் உடலை சவக்குழிக்கு எடுத்துச் சென்றனர். எங்களது கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. ஆனால் ராஜீவின் அம்மாவின் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை என்பது எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. அப்பெண்மணி உள்ளே சென்று ராஜீவின் சீருடைகள், புத்தகங்கள் அடங்கிய பள்ளிப்பை முதலியவற்றை கொண்டு வந்து, இதெல்லாம் சவக்குழியில் விட்டெறிஞ்சிருங்க, எங்களுக்கு அவனுக்கு சொந்தமானது எதுவும் வேண்டாம் என்றார். அவரது வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன் ராஜீவ் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் என்று நான் அம்மாவிடம் கேட்டேன். அப்போது நாங்களும் அவன் அம்மாவும் மற்ற குழந்தைகளும் மட்டுமே அங்கு இருந்தோம். எனக்கு எப்படி தெரியும், அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறவன், என்ன செய்ய சொல்கிறீங்க என்பது அவன் அம்மாவின் பதிலாக இருந்தது. இது என்ன பதில், அர்த்தமற்ற பதில் என்று எனக்கு தோன்றியது. நேற்றுக்கு நான் விடிய காலம் எந்திரிச்சு பார்த்தப்ப அவன் அந்த முந்திரி மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தான். பள்ளிக்கூட ஹாஸ்டல் ஓணம் லீவில் மூடி இருந்துச்சு. ஓணம் லீவ் முடிஞ்சதும் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்தான்னா இந்த மாதிரி அவனுக்கு நடந்திருக்காது என்பது எங்களுடன் வந்திருந்த சசி என்பவரின் கருத்து. சசி பள்ளி விடுதி உணவகத்தில் வேலை செய்பவர். நாங்களும் ஈமச்சடங்குகள் நடக்கும் இடத்திற்கு சென்றோம். சுதாகரனும் அவரது நண்பர்களும் ஈமச்சடங்குகளை முடித்ததும் மீண்டும் ராஜீவின் வீட்டிற்கு எல்லோரும் சென்றோம். நான் ராஜீவின் அம்மாவிடம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முயன்றபோது சுதாகரன் என்னை தடுத்தார். நீங்கள் அவன் அம்மா கையில் பணத்தை கொடுத்தீங்கன்னா கள்ளுக்கடைக்கு போய் குடிப்பா, இல்லைன்னா அதை வேறு வழியில் செலவாக்கிட்டு இல்லாட்டி தொலைச்சிட்டு எங்ககிட்ட வந்து கெட்ட வார்த்தையில் கத்துவான். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா என்னோட வாங்க, மலை அடிவாரத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் இவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சர்க்கரை மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. நாங்கள் ராஜீவின் அம்மாவிடம்
அவன் சகோதரர்களை எங்களுடன் அனுப்ப முடியுமா என்று கேட்டோம். அவரும் ஒத்துக்கொண்டார். ராஜீவின் சகோதரர்கள் எங்களுடன் மலையடிவாரத்தில் உள்ள கடைக்கு நடந்து வந்தார்கள். போகும் வழியில் ராஜீவ் ஏன் தற்கொலை செய்து கொண்டான் என்று சுதாகரனிடம் கேட்டேன். இது தற்கொலைன்னு எல்லாரும் நினச்சி பேசிக்கிறாங்க. ஆனால் இது தற்கொலை எல்லாம் இல்லை. இது ரத்தத்தை உறைய வைக்கிற பயங்கரமான ஒரு கொலை. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொணம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிற அந்த முந்திரி மரத்தை பார்த்தீங்களா? அந்த மரக்கொம்பு இந்த பையனோட உடம்ப தாங்குமா சொல்லுங்கள்? அதுவும் இல்லாமல் கொஞ்சமும் சக்தியே இல்லாத இந்த அம்மாவும் அந்த பிள்ளைகளும் கைத்தை அறுத்து பாடியை கீழே கொண்டு வந்து ரூமுக்கு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? இதை நம்பணுமா? நல்ல கதை. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நாங்கள் அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனப்போ அவனோட பிறப்பு உறுப்பும் விரையும் செதஞ்சு அறுபட்டு இருந்ததை பார்த்தோம். ஒரு பையன் அவன் தற்கொலை செஞ்சுக்கணும்னு நினச்சப்புறம் தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி தன்னோட பிறப்பு உறுப்புகளை அறுத்து சிதைக்க அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என்னது, பிறப்பு உறுப்பு சிதைஞ்சிருந்துச்சா? என்னப்பா இது கொடூரமாக இருக்கே என்று நாங்கள் சொல்ல அவர் தொடர்ந்தார். இந்த மலைக்கு பெரிய ஆளுங்கள்லாம் விலை உசந்த சொகுசு காருங்களில் அடிக்கடி வந்து போகிறாங்க. அதுவும் ராத்திரியில் தான். முன்னாடியெல்லாம் வேட்டையாடுறதுக்கு பெரிய வீட்டு மனுஷங்களும் ராஜாக்களும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்துட்டு போவாங்க. இப்போ பணக்காரங்க பெரிய மனுஷங்க எல்லாம் வர தொடங்கியிருக்காங்க. அவங்க துப்பாக்கியெல்லாம் கொண்டு வர்றது கிடையாது. சாராயமாக போதை மருந்துமாக தான் வந்து இறங்குறாங்க. இவங்களுக்கு கொடுக்கத்தான். இந்த காலனியில் இருக்கிற ஆதிவாசி பொண்ணுங்களையும் சின்ன வயசுக்கு வராத பொண்ணுங்களையும் சொல்கிறதுக்கே வெக்கமாகவும் கோபமாகவும் இருக்கு. கற்பழித்து அடிக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனால் கூட தப்பு இல்லைன்னு தோணுது. எத்தனை அழுகி போன பொணங்களை இந்த கண்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அப்புறம் அடக்கம் செய்கிறதுக்கும் கொண்டு போயிருக்கேன் தெரியுமா? எல்லாமே ரொம்ப மோசமான முறையில் கற்பழிக்கப்பட்ட பாடிகள். ராஜீவோட அம்மா இதுக்கெல்லாம் கோவப்பட்டு கேள்வி எதுவும் கேட்க மாட்டா. அவளுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. போலீஸ் வந்து விசாரித்தாலும் யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஒன்று இவங்க அவங்களுக்கு பயப்படுறாங்க, இல்லைன்னா இவங்க அவங்களுக்கு சாராயம் போதை மருந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்து இவங்க வாயை அடைச்சிடுறாங்க. நீங்கள் ராஜீவோட அம்மாவை பார்த்தீங்கல்ல, அவன் அம்மாவுக்கு நடந்ததெல்லாம் நல்லா தெரியும். தன் மகனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் அவனோட அம்மா மற்ற பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி நடந்தாலுமே எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். இப்படித்தான் கஷ்டப்படணும், எல்லாம் விதின்னு நம்புகிறான். அவன் அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த அடிமை புத்தி தான்னு நம்புகிறான். அப்போ இதையெல்லாம் இங்கே யாருமே தட்டி கேட்குறதே இல்லையா? அரசுக்கு இது எதுவுமே தெரியாதா? யாரும் புகார் எதுவும் கொடுக்கலையா? ஆச்சரியமாக இருக்குது. நாம் எல்லாரும் எந்த காலகட்டத்தில் இருக்கோம் என்று கேட்டோம். எங்கள் பகுதியை சேர்ந்த பகுதியாக இருந்தோம், இதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலையே. இந்த பகுதியிலேருந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற ராஜீவ் கூட ஒன்றும் சொன்னதில்லையே. இந்த குடியிருப்பில் இப்படி நடப்பது எதுவுமே எங்களுக்கு தெரியலையே என்று வியந்தோம். என்னது, எதிர்த்து கேட்கலையா? ஒரு ஆள் இருந்தான், அதான் நாடி. ஒரு நாள் காலையில் ராஜீவோட அப்பா நாடி ஒரு ஓடைக்கு பக்கத்தில் புணமாக கிடந்தார்.
அவர் செத்தப்புறம் இந்த காம வெறியங்களுக்கு சுதந்திரம் கூடி போச்சு. நாடி தான் இவனுங்களை எல்லாம் எதிர்த்து போராடினார். போன வாரம் ராஜீவ் இந்த வெறியனுகளை அவன் அம்மாக்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்தப்போ கத்தி காட்டி மிரட்டி விரட்டினான்னு சொல்கிறாங்க. விரட்டியிருப்பான், நாடியோட ரத்தம் இல்லையா? அதனால் அவனுங்க தான் இவனை கொன்று போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்களால் இனியும் பொறுத்துக்கிட முடியாது. இதை பற்றி அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் மேலிடத்துலையும் கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்கணும். இப்படியே இதை போக விட்டோம்னாக்க இந்த வெறியனுங்க நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கும் வந்துடுவானுங்க. பிறகு இந்த ஆதிவாசி பொண்ணுங்களுக்கு வந்த கதி தான் எங்கள் வீட்டுகளில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் நடக்கும். நாங்கள் ஏற்கனவே பல கட்சியில் இருக்கிற இளைஞர் அமைப்புக்கிட்ட பேசி வங்காளிகளுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் சிரியா நாட்டு மக்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக போராடுறதுக்கு பதிலாக நம்ம இடத்துல எங்களுக்கு நடக்கிற இந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடணும்னு கெஞ்சி கேட்டிருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா நாங்கள் மக்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்கிட வேண்டியதுதான். சுதாகரனின் இந்த வார்த்தைகள் எங்கள் மனதிலும் போராடும் உணர்வை தூண்டியது. நாங்கள் சுதாகரனை மிகவும் பாராட்டிவிட்டு அவர் நடத்தும் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்தினோம். அந்த மலையில் இன்னும் சிறிது நேரம் இருந்து ரசிக்க முடியாததற்கு வருந்தி ஏக்கத்துடன் மனமில்லாமல் வீட்டிற்கு புறப்பட்டோம். புறப்படும் முன் ராஜீவின் குடும்பத்திற்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை மற்றும் பல அவசிய பொருட்களையும் மளிகை பொருட்களையும் வாங்கி ராஜீவின் சகோதரர்களிடம் கொடுத்தோம். எங்கள் மனம் இன்னும் அந்த மலையே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மயிலாடி மலைக்கு நல்ல உள்ளமும் அநீதி எதிர்த்து போராடும் துணிவுள்ள மனிதர்கள் ஏராளமாக தேவைப்படுகிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிந்தது. அப்பொழுதுதான் அந்த முதுவான் குடியிருப்பு ஆதிவாசி மக்களை மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மயிலாடியிலும் அதை அடுத்த பகுதிகளிலும் இருக்கும் காம வெறியர்களிடமிருந்து காப்பாற்ற முடியும். ராஜீவின் மர்மமான மரணத்தை பற்றி நாங்களும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். போராட முடிவெடுத்திருக்கும் சுதாகரனுக்கு வேண்டிய தார்மீக ஆதரவும் முடிந்த உதவிகளும் செய்ய வேண்டும். சுதாகரனை போன்ற நபர்கள் நம் சமுதாயத்திற்கு மிக அவசியம் என்பதையும் ஆசிரியர்களாகிய எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாடிக்கு ஏற்பட்ட முடிவு சுதாகரனுக்கு ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவரது போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தியதுடன் அதற்கு எங்களது உதவியும் கிடைக்கும் என்று சுதாகரனுக்கு நம்பிக்கையூட்டி விடை பெற்று கனத்த மனதுடன் வீடு திரும்பினோம். இந்த கதையின் முடிவில் நாங்கள் உதவுவதாகவும் போராட்டம் நடத்தப்போவதாகவும் சொல்லியிருப்பதை வைத்துத்தான் அதன் தொடர்ச்சியாக புரோட்டா கார்த்திக் எனும் குறும்படமாக ஒன்றை நாங்கள் இயக்கினோம். அதன் லிங்க் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை காண்பது நல்லது. நன்றி, வணக்கம்.